श्रीशैलेशदया पात्रं श्रीवत्यादिगुणार्णवम् यदेन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमर्त्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्य अच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेनेद अस्मद्गुरो भगवतो सतयैक सिन्धो रामानुजस्य चरणं चरणं प्रपत्ते. நாம முதல் திவ்ய தேசமாகப்பட்டது ஸ்ரீரங்கத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுட்டோம். அடுத்த திவ்ய தேசமாகப்பட்ட திருப்பதி திருமலை திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தேசத்திற்கு முன்னாடி ஆனி மாதத்திற்கு கூடிய விசேஷங்கள் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சித்திரையிலிருந்து பங்குனி மாசம் வரையும் எல்லாமே உகந்த மாதங்கள் தான். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்துல எல்லா திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எப்படி பாருங்க, ஆனி கருடன். எல்லா திவ்ய தேசத்து பெருமாளுமே ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலையும் 3ஆம் நாள் இல்ல 5ஆம் நாள் கருட சேவை நடத்திப்பார். ஆனா இந்த ஆனி மாசத்துல ஆனி கருடன் அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். ஆனி கருடன் ஜேஷாபதி கவசம். எல்லா திவ்யதேச பெருமாளுக்கும் உடம்புல கவசத்தை சாத்தியிருப்பா. அந்த கவசமாகப்பட்டது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கவசத்தை கட்டிட்டு பெருமாளுடைய திருமேனி நேச்சுரலா இருக்கும். அவருடைய திருமேனி அப்ப அவளை அழகா பார்க்கலாம். அந்த கவசத்தை களைஞ்சிட்டு திருமஞ்சனம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே அந்த கவசத்தை மறுபடியும் போட்டுருவா. அந்த கவசத்தை சாத்தத்துக்கு உள்ள வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து, ஏன்னா ஒரு வருஷ காலம் பெருமாள் அந்த கவசத்தை சாத்திக்கிறார் இல்லையா. அவருடைய திருமேனி ஆகப்பட்டது பூ போல, எப்படி அண்ணன் மாயன் என் அணைகோள் செந்தாமரை கண்ணன். அந்த தாமரை மதல்கள் சொல்ற மாதிரி தாமரை, அந்த ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. ஆகாய தாமரை, அள்ளி தாமரைன்னு பேரு. அந்த அள்ளி தாமரை ஆகப்பட்டது பாருங்க, நீங்க குளத்துல போய் அந்த தாமரை இருக்கும் போது அவ்வளவு பிரகாசமா அதை விரிச்சுட்டு அவ்வளவு அழகா இருக்குமா. ஆனா அதை பறிச்சு 2ஆம் ஜனமே நீங்க வச்சு பாருங்கோ, அப்படியே முடிண்டும் அந்த அள்ளி தாமரை. அப்படிப்பட்ட ஒரு தாமரை மாதிரி அவருடைய திருமேனியில வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு இந்த கவசத்தை சாத்துவா. ஏன்னா ஒரு வருஷ காலத்துக்கு அந்த கவசத்தோட பெருமாள் சேவை சாதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமானது இந்த ஆனி மாசத்துல நடக்கக்கூடிய ஜேஷாபதி கவசம். எல்லாருமே சேவிக்கலாம். அத எல்லா திவ்ய தேசத்திலையும் அந்தந்த பெருமாளுக்கு ஏற்ற நட்சத்திரத்து அன்னைக்கு தான் இந்த ஜேஷாபதி கவசம் நடத்துவான். குறிப்பா பார்த்தேன்னா திருப்பதி திருவேங்கடமுடையான் அவருக்கு உகந்த நட்சத்திரம் சிரவணம் என்கின்ற திருவோணம். அந்த திருவோண நாள்ல தான் அந்த பெருமாளுக்கு ஜேஷாபதி கவசம் பண்ணுவாளாம். அவ்வளவு விசேஷத்தை தரக்கூடிய மாதமாக போற்றக்கூடிய ஆனி மாதம். ஆனா எல்லா பெருமாளுக்கும் நடக்கும். ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி ஆனி மாதத்துல தைல காப்பு சாத்திப்பார். ஆனி பருவம் வந்தாலே தைல காப்பு அவருக்கு. ஏன்னா கார்த்திகை மாச தைல காப்பு கிடையாது. அதான் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய மாறுபாடுகள். அப்படிப்பட்ட மாதமாகப்பட்டது ஆனி மாதத்துல தேசாதி கவசம். அதே போல ஆனி மாதத்துல சுக்லபட்சத்துல வரக்கூடிய தசமி, அந்த தசமி அன்னைக்கு பெருமாள் சந்நிதியில விளக்கேத்தி வைக்கணும். அது என்ன கேட்டீங்கன்னா 7 விளக்கு, சப்த பிராகாரன் பேர் அதுக்கு. 7 விளக்கு லட்சுமிகிட்ட ஏத்தி வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிண்டா ஆனி மாதத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஆவணி மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகப்பட்ட வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தீர்த்து வைப்பாலாம். எப்படி பத்தியில எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இந்த ஆனி மாதம் உகந்ததா இருக்குன்ற நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா.